ஃபாதர் மரிய இருதயம் திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தார். பொம்பளை பணமா? ஆமாம் சாமி, யாரோ திருட்டுத்தனமாக கல்லறை தோட்டத்துக்கு பணத்தை கொண்டு வந்து அரையும் குறையுமா புதைச்சிட்டு போயிருக்காங்க. வா பார்க்கலாம். ஆப்ரஹாம் முன்னால் வேக வேகமாய் நடக்க மரிய இருதயம் அவனை பின்தொடர்ந்தார். மரங்களால் அடர்த்தியாய் சூழப்பட்டிருந்த கல்லறை தோட்டம் நிசப்தமாய் இருந்தது. கல்லறைகள் புது சுண்ணாம்பு பூச்சில் வரிசையாய் படுத்திருந்தன. கிழக்கு மூலையை நெருங்க நெருங்க காற்றில் அந்த வாசம் உட்கார்ந்திருந்தது. நாசி துவாரங்களை அவஸ்தையாய் சுரண்டி எடுக்கிற மாதிரியான துர்வாசம். மரிய இருதயம் கர்ச்சீஃபை எடுத்து வாயையும் மூக்கையும் பொத்தி கொண்டார். இந்த பக்கமாக வந்துடுங்க சாமி. ஆப்ரஹாம் வழி நடத்தி கொண்டு போய் மண் கொத்தப்பட்ட ஒரு இடத்தை காட்டினான். நொச நொசப்பாய் ஒரு கை, கொஞ்சம் தலைமுடி, ஜொம் என்று ஈமொய்க்கும் பாதிமுகம், மண்ணோடு மண்ணாய் ஐக்கியமாயிருந்த சேலை தலைப்பு. ஃபாதர் மரிய இருதயம் முகத்தை திருப்பிக் கொண்டார். வயிற்றுக்குள் இம்மையான உணர்வு. ஆப்ரஹாம், சாமி, நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி கும்பலை கூட்டிடாத. நான் போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். வாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் 2 கான்ஸ்டபிள்களோடு சர்ச்சுக்கு வர ஃபாதர் மரிய இருதயம் எதிர்கொண்டார். நெற்றியில் கவலையாய் வியர்வை. சர்ச்சில் கும்பல் சுத்தாய் வடிந்திருந்தது. நடந்தார்கள். டெட் பாடி பொண்ணு தானே? ஆமாம். கண்டிஷன் எப்படி? பார்ட்லி டீகம்போஸ்ட். மூஞ்சி அடையாளம் தெரியுதா ஃபாதர்? நான் பார்க்கல இன்ஸ்பெக்டர். கல்லறைகளுக்கு நடுவில் காய்ந்து போன இலைச்சருகுகளின் மேல் நடந்தார்கள். கிழக்கு மூலைக்கு வந்தார்கள். முழங்கைகளில் மண் படிந்திருந்த ஆப்ரஹாம் இன்ஸ்பெக்டரை கும்பிட்டான். பாடியை நீ தான் முதல்ல பார்த்தியா? ஆமாம் சார். மண்ணை கொத்தியிருந்த இடத்துக்கு வந்தார் விஜயகுமார். கர்ச்சீஃபை எடுத்து பிரித்து வாயையும் மூக்கையும் அழுத்தமாய் பொத்திக்கொண்டு குனிந்து பார்த்தார். ஹைலி டீகம்போஸ்டேஜ், ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் தான் உசிதம். பாடியை முழுசா தோண்டி எடுத்துடு. ஆப்ரஹாம் செயல்பட்டான். மண்ணோடு மண்ணாய் களிப்போல் பிசையப்பட்டு சொத சொதவென்று வெளிப்பட ஆரம்பித்தது உடம்பு. காற்றில் கணிசமான வீச்சம். கான்ஸ்டபிள்கள் கையோடு கொண்டு வந்திருந்த ஃபார்மலினை உடம்பின் மேல் ஊற்றினார்கள். விஜயகுமார் மரிய இருதயத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஃபாதர், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல இன்ஸ்பெக்டர். சர்ச்சுக்கு பின்பக்கமாக இருக்கிற குவார்ட்டர்ஸ் உங்களது தானே? ஆமாம். உங்களை தவிர வீட்டில் யார் இருக்காங்க? நான் மட்டும்தான். அந்நியர்கள் யாராவது வந்து குவார்ட்டர்ஸில் தங்குவாங்களா? நோ நோ இன்ஸ்பெக்டர், வேறு யாரும் இங்கே தங்க முடியாது. கல்லறை தோட்டத்தை கவனிச்சுக்கிற ஆப்ரஹாம் மட்டும் பகல் பூராவும் இங்கே இருப்பான். சாயந்தரம் 7 மணி ஆனதும் அவனும் வீட்டுக்கு போயிடுவான். நீங்கள் வெளியில் போகிற வழக்கம் உண்டா? திருச்சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் வெளியே போவேன். மற்றபடி 24 மணி நேரமும் சர்ச் இல்லைன்னா குவார்ட்டர்ஸ் தான். ஆப்ரஹாம் வியர்வையோடு விஜயகுமாரிடம் வந்தான். சார், பொணத்தை பார்த்தா சின்ன வயசு பொண்ணாட்டம் தெரியுது. ஆப்ரஹாம், சார், அந்த இடத்த எதுக்காக நீ தோண்டின? கல்லறையை சுற்றியும் அதிகமாக வளர்ந்துருக்கிற பாத்தினிய செடிகளை வேரோடு பிடுங்குற முயற்சியில் கொத்திக்கிட்டு இருந்தேன் சார். அப்போ தான் இந்த இடத்துல பெரிய சைஸ் சிவப்பெரும்புகளை வரிசையாக பார்த்தேன். எதுக்காக இந்த இடத்துல இவ்வளவு எறும்புன்னு லேசாக மண்வெட்டியால் கொத்தி பார்த்தேன். மண் கெட்டியாக இல்லாமல் இலகலாக இருந்துச்சு. மண்வெட்டியால் 4-5 தடவை மண்ணள்ளி போட்டேன். லேசாக நாரிச்சு. விடாமல் கொத்தி பார்த்தேன். கையும் மூஞ்சும் தெரிஞ்சுது. சாமிக்கிட்ட வந்து சொன்னேன். இந்த கல்லறை தோட்டம் உன்னோட பராமரிப்பில் தானே இருக்குது? ஆமாம் சார். உனக்கு தெரியாமல் இந்த பாடியை யார் கொண்டு வந்து இங்கே புதைச்சிருக்க முடியும்? நான் பகலில் மட்டும்தான் இங்கே இருப்பேன் சார். இந்த பாடியை புதைச்ச சங்கதி ராத்திரி நேரத்தில் நடந்திருக்கணும். இது யாரோட காரியமாக இருக்கலான்னு நீ சந்தேகப்படுற? எனக்கு தெரியலங்க ஐயா. விஜயகுமார் அடுத்த கேள்விக்காக வாயை திறந்த வினாடி கான்ஸ்டபிள் ஒருவர் குரல் கொடுத்தார். சார், டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் ஷெட்டி காரை நின்றும் இறங்க கர்ச்சீஃபால் மூக்கை புத்தியபடி வந்து கொண்டிருந்தார். பாடி என்ன சொல்லுது விஜயகுமார்? ஹைலி டீகம்போஸ்டேஜ், ஸ்பாட் பிஎம் தான் ஊசிதம். ஃபார்மலின் தெளிச்சிட்டிங்களா? தெளிச்சாச்சு. ஃபார்மலின் தெளிச்சுமா இந்த நாத்தம் ஆறுது? சீக்கிரம் பிஎம் முடிங்க டாக்டர். கும்பல் சேர்ந்துட்டா அதை வேற சமாளிக்கணும். ஷெட்டி சிதைந்த உடம்பை நோக்கி போனார். முழுசாய் 2 நாட்களின் ஃபாரன்சிக் ஆய்வுகளுக்கு பின் டாக்டர் ஷெட்டி விஜயகுமாரை ஸ்டேஷனில் சந்தித்தார். ரிப்போர்ட் ரெடி சொல்லிக்கொண்டே டைப் அடிக்கப்பட்ட கற்றையான காகிதங்களை மேஜையின் மேல் போட்டார். விக்டிம் இளம் பொண்ணா டாக்டர்? எனக்கும் 20 வயது. மரணம் எப்படி? கத்தி குத்தா, ஹேங்கிங்கா? சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். புரியலை. எனக்கும் புரியலை. உடம்புல கத்தி குத்தோ வேறு எந்த காயமோ இல்லை. ஹேங்கிங் சாத்தியமே இல்லை. வாட்டர் ட்ரௌலிங், எலக்ட்ரிசிட்டி ஷாக் எதுக்குமே பாசிபிலிட்டி இல்லை. தென் டெத் காஸ் பை பாய்சனிங். எப்படி சொல்கிறீங்க?
விக்டிமோட சதை பாகங்களில் படிஞ்சிருக்கிற ரத்தம் கருப்பாக இருக்குது. ரத்தம் கருப்பாக இருக்கா? டெட் பாடியில் ரத்தம் பின்ன எப்படி இருக்கும்? டார்க் ப்ரௌனிஷில் தான் இருக்கும். ஆனால் இது ஸ்ட்ரேஞ்ச். தார் துணுக்குகள் மாதிரி ரத்தம் கருப்பாக உறைஞ்சிருக்கு. அந்த பிளட்டை டிஸ்டில் பண்ணி அதில் கலந்துருக்கிற விஷத்தை கிளாஸிஃபை பண்ணியிருக்கலாமே. கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம், ஆனால் பாய்சன் என்ன ஜாதின்னு பிடிபடலை. விஜயகுமார் வலது கை ஆட்காட்டி விரலால் புருவ மத்தியை தேய்த்து கொண்டே நிமிர்ந்தார். இந்த கருப்பு ரத்த விவகாரம் ரீசெண்டாக வேற ஏதோ கேஸில் அடிபட்டுதே. சேரன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணின குணசீலி கேஸ். கரெக்டு. இந்த கருப்பு ரத்தம் அந்த குணசீலி கேஸ்லும் வந்தது. இப்போ இந்த பொண்ணோட கேஸ்லும் வந்திருக்கு. ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? மேஜை மேலிருந்த டெலிஃபோன் திடீரென்று விழித்து கொண்டு கத்த விஜயகுமார் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, ஆமாம், இஸ் இட்? சரி வாங்க, ஸ்டேஷனுக்கே வாங்க, வெயிட் பண்ணுறேன். ரிசீவரை வைத்தவர் டாக்டரிடம் நிமிர்ந்தார். கொலையான பொண்ணு யாருன்னு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் டாக்டர்.